வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் நடத்திய ஜனதா தர்பாரில் குழப்பம், கடும் கூட்ட நெரிசலால் பாதியில் ரத்து. தேவ்யானி அமெரிக்கா திரும்பினால் கைது உறுதி, அமெரிக்காவின் நடவடிக்கையால் இந்திய உறவில் மேலும் உரசல். கருணாநிதியுடன் அழகிரி மீண்டும் சந்திப்பு, ஆதரவாளர்கள் நீக்கம், கட்சி எடுத்த நடவடிக்கை என்று கருத்து. விரிவான செய்திகள். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் நடத்திய மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் கடுமையான கூட்ட நெரிசல் ஏற்பட்டதால் குழப்பத்துக்கு இடையே பாதியிலேயே ரத்து செய்யப்பட்டது. கட்சி துவக்கி ஓராண்டில் டெல்லியில் ஆட்சியை பிடித்த ஆம் ஆத்மி கட்சி அடுத்தடுத்து அதிரடி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. டெல்லி தலைமைச் செயலக வளாகத்தில் தினமும் அமைச்சர்கள் மக்களிடம் குறை கேட்பார்கள் என்றும், சனிக்கிழமை தோறும் ஜனதா தர்பார் என்ற மக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் நடத்தப்படும் என்றும் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்திருந்தார். அதன்படி சனிக்கிழமை அன்று டெல்லி தலைமைச் செயலக வளாகத்தில் மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அமைச்சர்கள் சகிதமாக முதல்வர் கெஜ்ரிவால் கூட்டத்துக்கு வந்தார். ஆனால் போதுமான பாதுகாப்பு வசதியும் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தவும் போதுமான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை. கடுமையான கூட்டத்தை கட்டுப்படுத்த டெல்லி போலீசாரும் சகாஷ்டிர சீமபால் அமைப்பினரும் போராட வேண்டியதாயிற்று. நேரம் செல்ல செல்ல மேலும் மேலும் கூட்டம் அதிகரித்ததால் அங்கிருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இந்த முடிவை எடுக்காவிட்டால் கூட்ட நெரிசலில் அசம்பாவிதம் ஏற்பட வாய்ப்பு உருவாகி இருக்கும் என்று கெஜ்ரிவால் கூறினார். क्योंकि व्यवस्था नहीं थी। 3-4 दिन में मैं दोबारा व्यवस्था बना के हम दोबारा जन अदालत लगाएंगे। हम जनता के बीच में இந்த கூட்டத்திற்கு 50,000 பேர் வரக்கூடும் என்று போலீசார் கணித்திருந்தனர். ஆனால் அரசு மருத்துவமனை, டெல்லி போக்குவரத்து கழகம், மின்வாரியம் உள்ளிட்ட அரசு துறையில் பணி நிரந்தரம் கோரியும் கட்டுமான தொழிலாளர்களும் அதிக அளவில் வந்தனர். குறைகளை தெரிவித்தோருக்கு அதை பதிவு செய்து ரசீது வழங்கப்பட்டது. இந்த முகாமில் அரசின் பல்வேறு துறை அதிகாரிகளும் பங்கேற்றனர். தேவ்யானி மீதான நடவடிக்கை பலமிழக்கவில்லை என்றும் அவர் மீது கைது உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் அமெரிக்கா கூறியுள்ளது. அமெரிக்காவில் உள்ள இந்திய தூதரகத்தில் துணை தூதராக இருந்த தேவ்யானி கோப்ராகடே வேலைக்கார பெண்ணுக்கு குறைந்த சம்பளம் வழங்குவதற்காக விசா விண்ணப்பத்தில் தவறான தகவலை அளித்த விசா மோசடி குற்றச்சாட்டின் கீழ் கடந்த ஆண்டு டிசம்பர் 12ஆம் தேதி நியூயார்க்கில் கைது செய்யப்பட்டார். இவ்வழக்கில் நியூயார்க் நீதிமன்றத்தில் தேவ்யானி மீது வியாழனன்று குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து அவரை வெளியேறும்படி அமெரிக்கா உத்தரவிட்டது. இதையடுத்து விமானம் மூலம் தேவ்யானி வெள்ளியன்று இரவு டெல்லி திரும்பினார். இந்நிலையில் தேவ்யானி மீதான அமெரிக்காவின் ஒருதலைப்பட்ச நடவடிக்கைகளுக்கு டெல்லியில் உள்ள அமெரிக்க தூதரக அதிகாரிதான் காரணம் என்று கருதும் இந்திய அரசு பதிலடி நடவடிக்கையாக அவரை 48 மணி நேரத்தில் வெளியேற உத்தரவிட்டது. இந்நிலையில் தேவ்யானிக்கு தூதரக அதிகாரி என்ற வகையில் இந்திய அரசு அளித்து வரும் பாதுகாப்பு நீடிக்காது என்றும், அவர் இந்தியா திரும்பிவிட்டதால் அவர் மீதான குற்றச்சாட்டு பலமிழக்கவில்லை என்றும், அவருக்கு எதிராக கைது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அவர் மீண்டும் அமெரிக்கா வந்தால் கைது செய்யப்படுவார் என்றும் அமெரிக்க உள்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் ஜின் தெரிவித்துள்ளார். இப்பிரச்சனையால் இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையிலான விரிசல் மேலும் அதிகரித்துள்ளது. மதுரை திமுக நிர்வாகிகள் 5 பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டது கட்சியின் நடவடிக்கை என்றும், அவர்கள் தனது ஆதரவாளர்கள் இல்லை என்றும் அழகிரி கூறியுள்ளார். தேமுதிகவுடன் கூட்டணி அமைப்பதை தடுக்கும் வகையில் திமுக தென்மண்டல அமைப்பு செயலாளரும் கருணாநிதியின் மகனுமான அழகிரி பகிரங்கமாக கருத்து வெளியிட்டார். இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்த கட்சித் தலைவர் கருணாநிதி, இது தொடர்ந்தால் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்குவது உள்ளிட்ட கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். இதைத் தொடர்ந்து மறுநாளே கருணாநிதியை கோபாலபுரம் இல்லத்தில் சந்திக்க அழகிரி முயன்றதாகவும், ஆனால் அவரை சந்திக்க கருணாநிதி மறுத்துவிட்டதாகவும் செய்திகள் வெளியாயின. இதற்கிடையே அழகிரி ஆதரவாகவும் கட்சி தலைமையை எரிச்சலூட்டும் வகையில் மதுரையில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டன. இதையடுத்து அழகிரி ஆதரவாளர்களாக கருதப்படும் 5 நிர்வாகிகளை கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்து பொதுச் செயலாளர் அன்பழகன் அறிவிப்பு வெளியிட்டார். இது தொடர்பாக தனது ஆதரவாளர்களுடன் அழகிரி ஆலோசனை நடத்தியதாக கூறப்பட்டது. இந்நிலையில் சென்னையில் உள்ள கோபாலபுரம் இல்லத்தில் மீண்டும் கருணாநிதியை தனது மகள் கயல்விழி மற்றும் அவரது கணவருடன் சென்று அழகிரி சந்தித்தார். பின்னர் வெளியில் வந்த அழகிரி செய்தியாளர்களிடம் பேசிய போது, இது குடும்ப ரீதியான சந்திப்பு என்றும், இடைநீக்கம் செய்யப்பட்ட மதுரை திமுக நிர்வாகிகள் தனது ஆதரவாளர்கள் இல்லை என்றும், இது கட்சியின் நடவடிக்கை என்றும் கூறினார்.
அமெரிக்காவில் உங்க பேரம்பேத்தி எல்லாம் எப்படி, என் பேரம்பேத்தி எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு கேட்டாரு. என் பொண்ணு எப்படி இருக்குன்னு கேட்டாரு. நல்லா இருக்குன்னு சொன்னேன். அவ்வளவுதான். தன்னிடம் குடும்ப உறுப்பினர்களின் நலன் குறித்து கருணாநிதி விசாரித்ததாகவும் பொங்கல் வாழ்த்து தெரிவிக்கவே அவரை குடும்பத்தினரோடு சந்தித்ததாகவும் அழகிரி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அரசு நிறுவனங்களில் சிறப்பாக பணியாற்றும் பணியாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் பொங்கல் ஊக்கத்தொகை வழங்க முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். அரசு போக்குவரத்து கழகம், போக்குவரத்து வளர்ச்சி நிதி நிறுவனம், பல்லவன் போக்குவரத்து ஆலோசனை பணிக்குழு ஆகியவற்றில் பணியாற்றுவோரில் கடந்த ஆண்டில் 91 நாட்கள் முதல் 150 நாட்கள் வரை பணியாற்றியோருக்கு ரூபாய் 85 வீதமும், 151 நாட்கள் முதல் 200 நாட்கள் பணியாற்றியோருக்கு 195 ரூபாய் வீதமும், அதற்கு மேல் பணியாற்றியவர்களுக்கு 625 ரூபாய் வீதம் சாதனை ஊக்கத்தொகை வழங்க முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். இதேபோல தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் பணியாற்றும் ஏ மற்றும் பி தொகுப்பு அலுவலர்களுக்கு தலா 1000 ரூபாயும், தீபாவளி போனஸ் பெற்ற சி மற்றும் டி தொகுப்பு பணியாளர்களுக்கு 350 ரூபாயும் ஊக்கத்தொகை வழங்கப்படும். பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு அமைப்புகளில் பணியாற்றுவோரில் 90 நாட்கள் மற்றும் அதற்கு குறைவான நாட்கள் பணியாற்றியோருக்கு 145 ரூபாய் வீதமும், 91 நாட்கள் முதல் 150 நாட்கள் வரை பணியாற்றியோருக்கு 240 ரூபாய் வீதமும், 151 நாட்கள் முதல் 200 நாட்கள் பணியாற்றியோருக்கு 400 ரூபாய் வீதமும், அதற்கு அதிகமான நாட்கள் பணியாற்றியோருக்கு 1000 ரூபாய் வீதமும் ஊக்கத்தொகை வழங்கப்படும். இதன் மூலம் 1,95,844 பணியாளர்களுக்கு 11,49,75,260 ரூபாய் வழங்கப்படும் என்று முதல்வர் ஜெயலலிதா வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவில், சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில் உள்ளிட்ட திருத்தலங்களில் நடந்த சொர்க்கவாசல் திறப்பில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நம்பெருமாளை வழிபட்டனர். 108 வைணவ திருத்தலங்களில் முதன்மையாக விளங்கும் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் இவ்வாண்டு வைகுண்ட ஏகாதசி திருவிழா கடந்த 1ஆம் தேதி துவங்கியது. பகல் 10, ரா 10 என 20 நாட்கள் நடக்கும் இவ்விழாவில் பகல் 10 இறுதி நாளில் நம்பெருமாள் மோகினி அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ரா 10 துவக்க நாளும் வைகுண்ட ஏகாதசி தினமுமான சனிக்கிழமை அன்று அதிகாலை சொர்க்கவாசல் திறப்பு நடந்தது. ரத்தின அங்கி சேவையில் மூலஸ்தானத்தில் இருந்து புறப்பட்ட நம்பெருமாள் அதிகாலை 4:30 மணிக்கு பரமபத வாசல் எனப்படும் சொர்க்கவாசலை கடந்தார். அப்போது அங்கு திரண்டிருந்த பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி கோஷங்கள் எழுப்பியபடி நம்பெருமாளை தரிசித்தனர். பரமபத வாசலை கடந்த பெருமாள் 1000 கால் மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். 3:15 பெருமாள் புறப்பாடு பார்த்தோம். ரத்னாங்கி சேவையில காட்சி அளித்தார். பின்னர் நாங்கள் முத்தங்கி சேவை உள்ள போய் பார்த்தோம் மூலவருக்கு. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு பிறகு பரமபத வாசல் மிதிக்கிறதுக்கு வந்தோம். மூலவருக்கு முத்தங்கி சேவை சாத்தியிருந்தாங்க. உற்சவருக்கு ரத்னங்கி சேவையோட கிளிமாலை பாண்டியன் கொண்டையோட அருமையா இருந்தாங்க. பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சியா இருந்துச்சு. இந்த வருஷ தொடக்கத்திலே இப்படி ஒரு தரிசனத்தை பார்த்திருக்கோம். இந்த வருஷம் ஃபுல்லா நல்லா அமையும், நல்ல சந்தோஷமா இருக்கும். சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் நடந்த சொர்க்கவாசல் திறப்பில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். முன்னதாக நம்மாழ்வாருக்கு நம்பெருமாள் எதிர்சேவை சாதித்தார். பின்னர் பெருமாள் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். இதைத் தொடர்ந்து சனிக்கிழமையன்று இரவு உற்சவர் நம்மாழ்வாருடன் பெரிய வீதி புறப்பாடு நடைபெறுகிறது. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு காலங்காத்தால பெருமாள் பரமபத வாசல் திறந்து பெருமாள் புறப்பாடாகி வெளியில வருவார். இதோட ஐதீகம் என்ன அப்படின்னா ஒரு ஜீவன் பகவானை அடையறதுக்கு பகவானே இங்க கீழே நம்மளுக்கு வழி காமிக்கிறார். ஒரு ஜீவனும் அடைய வேண்டிய இடம் வைகுண்டம். சோ இதை தெரிவிக்கிறதுக்காக தான் வைகுண்ட ஏகாதசி ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்றோம். 106 இந்த பூ உலகத்துல இருக்கிற திவ்ய தேசங்கள்ல மீசை வச்சுட்டு இருக்கிற ஒரே ஒரு பெருமாள் பார்த்தசாரதி பெருமாள் தான். இதேபோன்று மதுரை தல்லாக்குளம் பிரசன்ன வெங்கடாசலபதி திருக்கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடந்தது. ஏராளமான பக்தர்கள் இதில் பங்கேற்றனர். ஆம் ஆத்மி கட்சியின் தமிழக ஒருங்கிணைப்பாளர் கிறிஸ்டினா சாமி மீது முறைகேடு செய்வதாக அக்கட்சியின் ஒரு பிரிவினர் கடும் குற்றச்சாட்டுகளை தெரிவித்துள்ளனர்.
ஆம் ஆத்மி கட்சியின் நிர்வாகிகளில் ஒரு பிரிவினர் அக்கட்சியின் சென்னை அலுவலகத்தில் சனிக்கிழமை அன்று செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது ஆம் ஆத்மி கட்சியின் தமிழக ஒருங்கிணைப்பாளர் கிறிஸ்டினா சாமி அரஸ்ட் என்ற அறக்கட்டளை நடத்தி வருவதாகவும் இதன் மூலம் 200 கோடி ரூபாய்க்கு அதிகமாக சொத்துக்களை சேர்த்துள்ளதாகவும் வெளிநாடுகளில் வசூல் செய்யும் நிதியின் மூலம் தமிழகத்தில் பலரை மதமாற்றம் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். திருமதி கிருஷ்ணாசாமி மீது நாங்கள் அளித்த குற்றச்சாட்டுகள் இதிலே குறிப்பிட்டுள்ளபடி அரசு நிறுவனத்திற்கு தன்னுடைய பதவி எவ்வளவு தவறாக பயன்படுத்தி நிதி வசூல் வேலையில் இறங்கியிருக்கிறார் என்பதை பற்றியும் இந்த கட்சியிலே ஒரு நான் டிரான்ஸ்பரன்சி அக்கவுண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணாதது இது போன்ற பல்வேறு விஷயங்களை நாங்கள் ஏற்கனவே கட்சி தலைமைக்கு கொடுத்திருக்கின்றோம். விரைவிலே ஒரு 2 நபர்கள் கொண்ட கமிட்டியை அவர்கள் அனுப்புவதாக சொல்லியிருக்கிறார்கள். திருமதி கிருஷ்ணாசாமி நடத்துகின்ற அரசு நிறுவனத்தின் மீது சிபிஐ என்கொயரி வேண்டும். அதனால கிறிஸ்டினாசாமி என்ன செய்யறாங்கன்னா இந்த கட்சியவே கிறிஸ்டின் கட்சியா மாத்துறதுக்காக தான் ஆம் ஆத்மிக்குள்ள இந்த தலைமையை ஏற்றிருக்காங்க. நீங்க அவங்க செயல்ல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கலாம். நான் கிறிஸ்டின்ஸா கன்வெர்ட் பண்றதுக்கு தான் ஃபண்டிங் பண்றாங்க. அப்ப அந்த நிறுவனங்கள்ல இருந்து இவங்க பல கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்க. கிறிஸ்டினா சாமி மீது நடவடிக்கை எடுக்க தலைமைக்கு புகார் அளித்துள்ளதாகவும் இதுகுறித்து விசாரிக்க மேலிட குழு சென்னை வரவுள்ளதாகவும் கூறிய அந்த நிர்வாகிகள் கட்சியில் சிலரை கிறிஸ்டினா சஸ்பெண்ட் செய்தது செல்லாது எனவும் கூறினார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தேனியில் செங்கரும்பு வெட்டும் பணி முழுவீச்சில் நடந்து வருகிறது. தை திருநாளாம் பொங்கல் திருநாள் வரும் செவ்வாய்க்கிழமையன்று தமிழர்களால் கொண்டாடப்படுகிறது. இந்த பண்டிகையின் போது கரும்பு வைத்து பொங்கலிட்டு கொண்டாடுவது வழக்கம். தென் மாவட்டங்களில் மதுரைக்கு அடுத்தபடியாக செங்கரும்புக்கு புகழ்பெற்றது தேனி மாவட்டம் சின்னமனூர் கரும்புதான். குச்சனூர், சீலையம்பட்டி, கோட்டூர் உட்பட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் 250க்கும் மேற்பட்ட ஏக்கரில் விவசாயிகள் செங்கரும்பு சாகுபடி செய்துள்ளனர். பொங்கல் பண்டிகைக்கு சில தினங்களே உள்ள நிலையில் சின்னமனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் செங்கரும்பு வெட்டும் பணி மும்முரமாக நடந்து வருகிறது. சின்னமனூர் பகுதியில் 250 ஏக்கர்லாம் கரும்பு பயிர் செஞ்சுருக்கோம். இந்த ஆண்டு போன ஆண்டை விட இந்த ஆண்டு கம்மியாகவே இருக்கு. போன ஆண்டுல 250 லோடு இருக்கும். இந்த ஆண்டு ஒரு 150 லோடு தான் இருக்கு. அதனால இந்த கரும்பை வாங்குறதுக்கு பல மாவட்டத்திலிருந்து வராங்க. கரும்பு வாங்கிட்டு போறாங்க. லோடுகள் நிறைய போகுது. போன ஆண்டை விட இந்த ஆண்டு விலைவாசி கம்மியா இருக்கிறதுனால சின்னமனூர் பகுதியில் அதிக வியாபாரிகள் வந்து கொண்டிருக்காங்க. சின்னமனூர் பகுதியில் விளையும் கரும்பு மிகுந்த சுவையுடன் இருப்பதால் வெளி மாவட்ட வியாபாரிகள் நேரடியாக தோட்டத்திற்கு வந்து கொள்முதல் செய்கின்றனர். ஆனா தேனி கரும்பு தான் எங்களுக்கு ரொம்ப மக்கள் விரும்புறாங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப அழகா வாங்கிட்டு போறாங்க. நல்ல இனிப்பா இருக்கு. ஒரு கெட்டு 180 15 கெட்டு உள்ளது. அதனால தேனி கரும்பு மிஞ்சினது எதுவும் இல்லை. எங்களுக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. 10 வருஷ காலமா இங்கே தான் நாங்க வாங்கிட்டு இருக்கோம் இந்த தோட்டத்தில். மஞ்சள் விற்பனை, கரும்பு விற்பனை என பொங்கல் பண்டிகை களை கட்ட துவங்கியுள்ளது. பதிவு மூப்பு அடிப்படையை கைவிட்டு டிஎன்பிஎஸ்சி தேர்வு மூலம் செவிலியர் நியமனத்தை எதிர்த்து கோவை செவிலியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். செவிலியர் பயிற்சி முடித்தவர்களுக்கு பணிமூப்பு அடிப்படையில் பணி வழங்கப்பட்டு வந்ததை மாற்றி டிஎன்பிஎஸ்சி தேர்வு மூலம் தகுதி பெறும் மாணவிகளுக்கு மட்டுமே பணி வழங்கப்படும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டது. தமிழக அரசின் இந்த உத்தரவை திரும்ப பெற வலியுறுத்தி கோவை அரசு மருத்துவமனை வளாகத்தில் செவிலியர் மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்துவிட்டு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசின் இந்த அறிவிப்பை திரும்ப பெறும் வரை தங்களுடைய போராட்டம் தொடரும் என்று மாணவிகள் தெரிவித்தனர். தொகுப்பீடு புத்தகத்துல 3 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறம் எந்த விதமான டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வச்சுதான் வேலை கொடுப்போம் அப்படின்னு எதுவுமே சொல்லல. அப்படி இவங்க சொல்லியிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி தெளிவான பிள்ளைங்க, அறிவான பிள்ளைங்க தான் வேணா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி செலக்ட் பண்ணிருக்கணும். அப்படி இல்லாம இப்ப இவங்க டிஎன்பிஎஸ்சின்னு சொல்றது தப்பு. அதுக்கடுத்து எல்லாருமே கவுன்சிலிங் மூலமா மார்க் அடிப்படையில் நிறைய ஹை மார்க் எடுத்தா ஒவ்வொருத்தவங்களே வந்திருக்கோம். நியாயமான தீர்ப்பு எங்களுக்கு கிடைக்கணும். அதுவரை நாங்க இப்படிதான். உள்ளிருப்பு போராட்டத்தை கைவிடும்படி போலீசாரும் பயிற்சி பள்ளி அதிகாரிகளும் மாணவிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் சுமூக முடிவு எட்டவில்லை. இந்நிலையில் செவிலியர் தங்கும் விடுதியில் 200க்கும் மேற்பட்ட மாணவிகள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். தங்கத்தின் விலை சனிக்கிழமையன்று சவரனுக்கு 32 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 22,208 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,776 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 1 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 48 ரூபாய் 20 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 45,025 ரூபாயாக இருந்தது.
மூன்றாம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி கோவிலில் தைப்பூச திருவிழாவிற்கான கொடியேற்றம் சனிக்கிழமையன்று கோலாகலமாக நடைபெற்றது. முருகனின் அறுபடை வீடுகளில் ஆண்டுதோறும் தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தைப்பூச விழாவின் போது பக்தர்கள் பால் காவடி, பன்னீர் காவடி என பல்வேறு காவடிகள் எடுத்தும் அலகுகள் குத்தியும் பாத யாத்திரையாக சென்று முருகனை வழிபடுவர். இந்த ஆண்டு தைப்பூச திருவிழா வரும் 17ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி கோவிலில் வேத மந்திரங்கள் முழங்க சனிக்கிழமை அன்று தைப்பூச திருவிழாவிற்கான கொடியேற்றம் நடந்தது. கொடியேற்ற விழாவில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறும் தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருக்கல்யாணம் வரும் 16ஆம் தேதியும் 17ஆம் தேதி திருத்தேரோட்டமும் நடைபெறுகிறது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.